வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஆடி கிருத்திகையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. கிருத்திகையே ரொம்ப முக்கியமானது. ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று தான் இந்த ஆடி கிருத்திகை. பொதுவாக இந்த நாளில் குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டிக்கலாம், வேலைக்காக வேண்டிக்கலாம், திருமணம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவுமே முருகனை வேண்டிட்டு விரதம் இருக்கிறதுன்றது ஒரு சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆடி மாதத்தில் நார்மலாகவே கிருத்திகைன்றது ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம். அதுவும் ஆடி மாதத்தில் வர கிருத்திகை முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தோன்னா அதுக்கு விரைவான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட அறுபடை வீட்டில் பால் குடம் எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க. ஸோ வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவாங்க, பாலாபிஷேகம் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிங்கன்னா நம்மளோட வேண்டுதலுக்கு நிச்சயமாக சீக்கிரமாக பலன் தரும்னு சொல்லுவாங்க. நட்சத்திரங்களையே ரொம்ப முக்கியமான நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் தான். முருகப்பெருமானை வளர்த்த அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் விதமாக தான் உண்டாகப்படுறது தான் இந்த கிருத்திகை விரதம். அதனால தான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. கிருத்திகை, கார்த்திகை இது எல்லாமே ஒன்று தான். இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு நாளில் விரதம் இருந்து வழிபடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா மாதத்தில் எப்போவுமே கிருத்திகை வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த கிருத்திகையை எல்லாருமே ரொம்ப சிறப்பாக விரதம் இருப்பாங்க. அதுவும் ஆடி மாதத்தில் வர அந்த ஆடி கிருத்திகையும் அதே மாதிரி தை மாதத்தில் வர தை கிருத்திகையும் தான் ரொம்ப உயர்வானதாக கருதப்படுது. ஏன்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் முருக வழிபாட்டிற்கும் ரொம்ப ஏற்றமான ஒரு மாதம் தான். இந்த மாதத்தில் வர கார்த்திகை தான் ஆடி கிருத்திகை, ஆடி கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் இருக்க தொடங்கி தை கிருத்திகையில் வரைக்கும் அதை நிறைவு செஞ்சோன்னா தொடர்ந்து இந்த மாதிரி விரதம் இருந்தாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும்ன்றது ஒரு ஆன்மீக நம்பிக்கைங்க. இந்த வருஷம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலைக்கு தான் இந்த நட்சத்திரம் பிறக்குது. அதனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முழுசாக பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அதனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதியை தான் ஆடி கிருத்திகையாக எடுத்துகிட்டு நம்ம விரதம் இருக்கலாங்க. இந்த அம்பாளுக்குரிய ஆடி மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய இந்த கிருத்திகை நட்சத்திர விரதம் இருந்தோன்னா ரெட்டிப்பு தரும் சக்தி வாய்ந்த நாளாக இது கருதப்படுதுங்க. இந்த நாளில் நீங்கள் பால் குடம் எடுக்கலாம், காவடி எடுக்கலாம். உங்களுக்கு எது சிறப்பு, உங்களுக்கு எது பிடிக்கும், எது பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். விரதம் இருந்தீங்கன்னா இந்த ஆடி கிருத்திகையிலையாக இருந்தாலும் சரி, ஆடி வெள்ளியில் விரதம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எது செஞ்சாலும் கூடுதல் சிறப்பு தான். இந்த ஆடி கிருத்திகையை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான துணியை உடுத்திட்டு நம்மளால் விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச கோவிலான பெரிய பெரிய கோவில் இருக்குது, பழனி இருக்குது, திருத்தணி இருக்குது, திருச்செந்தூர் இருக்குது. இந்த மாதிரி மலை கோயிலுக்கு போனோன்னா விசேஷம்தான். சரி என்னால் முடியாதுப்பா, அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது அப்படின்றவங்க வீட்லேயே இந்த முருகனோட விக்கிரகம் வச்சு வேல் இருந்ததுன்னா வேலுக்கு பால், சந்தனம், பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் பண்ணியும் வழிபடலாம். விளக்கேற்றி முருகனோட திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். மாலை நேரம் ஃபுல்லாக நம்ம விரதம் இருந்து பஞ்சாமிர்தத்தை முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைச்சி அதை பிரசாதமாக சாப்பிட்டோம் விரதத்தை முடிக்கலாம். முருகப்பெருமானுக்கு பிடிச்ச சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், பால், பழம், இதெல்லாமே நம்ம நைவேத்தியமாக இது பண்ணலாம். அன்றைக்கி நாள் முழுவதும் எந்த ஒரு தவறான வார்த்தைகள் பேசாமல் முருகனோட மந்திரத்தை உச்சரித்தபடி இருந்தாலே போதுங்க. இந்த கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம வீட்லேயே மனசார மந்திரங்களை உச்சரித்தபடி இருந்தாலே போதுங்க. கந்தகுரு கவசமாக இருக்கட்டும், வேல்மாரலாக இருக்கட்டும், கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும், திருப்புகழாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக முருகனோட அருள் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ நீங்கள் விரதம் இருக்க முடியலைனாலும் பரவாயில்ல, ஒரு வேளை விரதம் இருங்க. அதுவும் முடியலைனா கூட பரவாயில்ல, பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். நம்மளை வருத்தி தான் நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்சால் நம்மளை வருத்தி நம்ம விரதம் இருக்கலாம். நம்மளால் முடியாத பட்சத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் விரதம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கூட நம்ம விரதம் இருந்துக்கலாம். ஸோ உங்கள் உடல்நிலையை முதல்ல பார்த்துக்கங்க. முக்கியமாக நான் ஏன் கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன்னா, நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டோன்னா நமக்கு தூக்கம் வரும், இல்லாட்டி ஒரு சோர்வு வரும். சரி நம்ம வயிறு கொஞ்சம் பாதியாக சாப்பிட்டு கூட நம்ம விரதம் இருக்கலாம். ஸோ ஹெவியாக சாப்பிடாமல் அன்றைக்கி ஃபுல்லாக முருகனோட நாமத்தை நீங்கள் ஜபிச்சபடி இருங்க. முருகன் நமக்கு நல்லது தான் செய்வார். முருகனோட அருள் நிச்சயமாக நம்ம அனைவருக்குமே கிடைக்கும். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கெல்லாம் போங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எப்படி விநாயகர் கோவில் இருக்கோ அதே போல் இப்போ முருகர் கோவிலும் நிறைய இடத்துல இருக்குது.
நிறைய முருகர் கோவில் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ அந்த முருகர் கோவிலுக்கு போயிட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. நிச்சயமாக முருகன் வந்து நம்மளை கண்டிப்பாக நமக்கு தேவையானதை எது நமக்கு சரின்றதை அவர் கண்டிப்பாக செய்வார். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பயன்படுத்திக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஆடி கிருத்திகை. ஸோ நல்லதே நடக்கும் நம்புவோம். நிச்சயமாக நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் நம்புவோம். ஓகேங்க, இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு அழகான பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.